இப்போ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து இந்த ஒரு விஷயம் வரைக்கும் பார்த்துருந்தோம். இந்த இதில் ட்ரை பண்ண சொல்லியிருந்தேன். வீடியோவில் நான் சொல்லும் போது இருந்துட்டு இந்த விஷயம் ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஸ்டாப் பண்ணியிருந்தேன். யாராவது ட்ரை பண்ணியா? அந்த இதுக்கான சொல்யூஷன் ஐ ஹாவ் கிவன் ஹியர். அதாவது ஏஎன் என்ன அப்படிங்கிறது வந்து கொடுத்துட்டு இது கரஸ்பாண்டிங்கான பிஎன் வந்து நீ ஐடென்டிஃபை பண்ணிட்ட அப்படின்னா யூ கேன் டாக் அபவுட் த கன்வர்ஜென்ஸ் ஆஃப் த சீரீஸ் அப்படிங்கிறது நம்ம பேசணும். இதில் இந்த பிஎன் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, ஜென்ரலாக இதுக்கு முன்னாடி டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் என்ன சொல்லியிருந்தேன், பிஎன் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு லுக் ஃபார் த நம்பர் ஆஃப் என்ஸ். இப்போ என் எவ்வளோ இருக்குது, இங்கே ஆல்ரெடி ஒரு என் இருக்குது, ஸோ என். இப்போ லாக் என்னும் நீ கம்பேர் பண்ண அப்படின்னா இப்போ லாக், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எல்என் அப்படின்னு மீன் பண்ணியிருக்கிறது வந்து லாக் டு த பேஸ் இ, சரிங்களா? ஸோ இப்போ இந்த லாகுக்கு என்ன வேல்யூ அப்ளை பண்ணால் யூ வில் கெட் 1. எனி ஐடியா? கிளாஸ் 0 சார். இப்போ சப்போஸ் இ பவர் எக்ஸ் இருக்கு, இதுல இந்த எக்ஸ் எடுத்தா என்ன பண்ணுவ? If you want to e power x is equal to y பா, இதுல இருந்து you need the value of x, என்ன பண்ணுவீங்க? What is the value of x? That is my question. log apply பண்ணுவோம் சார். So நீங்க log அப்ளை பண்ணுவீங்க. இந்த இடத்துல நீங்க அப்ளை பண்ற log வந்து log with base e தான், சரிங்களா? ஸோ இந்த விஷயத்தை தான் வந்து x times of log with base e to e equals log with base e yக்கு அப்ளை பண்ற. ஸோ பேஸும் வேல்யூவும் சேமாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் இட் பிகம்ஸ் 1, சரிங்களா? நீங்கள் எழுதும் போது எல்லாமே நம்ம மொட்டையாக லாக்னு எழுதியிருந்துப்போம். இட் டசன்ட் மீன் தட் யூ ஆர் டேக்கிங் லாக் வித் பேஸ் 10. இப்போ இந்த விஷயம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். லாக் வித் பேஸ் 10, அதுக்கு 10 எடுத்து அப்படின்னா 100னா 2, 1000னா 3, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். ஸோ யுவர் லாக் இ இஸ் 1. ஈயோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அப்ராக்சிமேட்லி 2.7. இப்போ இ வேல்யூவும் லாக் இ வேல்யூவும் கம்பேர் பண்ணால் எந்த வேல்யூ இப்போ பெருசாக இருக்கு? யூ நோ இ இஸ் 2.7, லாக் இ இஸ் 1. இது ரெண்டுல எது வந்து பெரிய வேல்யூன்னு கேட்குறேன்? இ தான் பெரிய வேல்யூ. இப்போ இதே வந்து சப்போஸ் லாக் இ பவர் 5ன்னு ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்னா இது உனக்கு என்னவா இருக்கும்? What? Log e power 5. So you may write this as 5 times of log e power 5. So 5 னு வந்துரும். ஆனா இந்த e power 5 அப்படிங்கறத என்னன்னு பார்த்தீங்கன்னா 2.7 to the power 5 அப்படிங்கும்போது this quantity is greater than 32 சொல்லலாமா? 2 power 5 நமக்கு 32, 2.7க்கு power 5 எடுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா இது greater than 32. 32வையும் 5வையும் கம்பேர் பண்ணும்போது this is quite larger than this. இதே வந்து இங்க 50 எடுக்கிற அப்படின்னா இந்த 2 power 7 to the power 50 அப்படிங்கும்போது உனக்கு இது எவ்வளோ பெரிய வேல்யூவா இருக்கும். அந்த வேல்யூவும் இதையும் கம்பேர் பண்ணும்போது you are going to get just only 50. So comparing n and log n, இந்த n-ஐயும் log n-ஐயும் நீ கம்பேர் பண்ண அப்படின்னா n value is very very higher than log n for sufficiently large n. சரிங்களா? n வந்து நீங்க எந்த அளவுக்கு பெருசா எடுக்க லாக் n வந்து அது வந்து ஒரு சின்ன சின்ன சேஞ்ச் தான் அதுல இருக்க போது. ஆனா n வந்து ரொம்ப பெருசா போய்கிட்டே இருக்கும். அதனால இந்த n log n பொறுத்த வரைக்கும் இந்த log nல என்னோட இன்வால்மெண்ட் உங்களுக்கு பெரிய லெவல்ல கான்ட்ரிபியூட் பண்ணாது. ஸோ ஒன்லி n மட்டும் தான் இருக்க போகுது. டினாமினேட்டர்ல n ஸ்கொயர். ஸோ n upon n ஸ்கொயர் இதுல இருந்து தான் வந்து யூ டிசைட் தட் யுவர் bn is 1 upon n. சரிங்களா? ஸோ இப்போ ஏஎன்னோட ஜென்ரல் டேர்ம் தெரிஞ்சிருச்சு, பிஎன்னோட ஜென்ரல் டேர்ம் தெரிஞ்சிருச்சு. இதுக்கு ரெண்டுக்கும் என்ன அப்படின்னு எடுத்து லிமிட் ஜஸ்ட் அந்த n வெளியே எடுத்து கேன்சல் பண்ணது, இந்த எல்லா விஷயமும் பண்ண அப்படின்னா யூ ஆர் கெட்டிங் யுவர் லிமிட் வேல்யூ டு பி 1 which is positive. இங்க இதுல which is non-zero actually. இதுல இருந்து என்னது, ஏஎன்னும் பிஎன்னும் ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ண போகுது. பிஎன் சமேஷன் பிஎன் டைவர்ஜென்ட் நமக்கு தெரியும், அதனால சமேஷன் ஏஎன்னும் டைவர்ஜென்ட் அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிடுறோம். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ரேஷியோ டெஸ்ட்.
இப்போ ஜென்ரலாக எந்த ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு அதோட கன்வர்ஜென்ஸ் பற்றி உங்களை ஸ்டடி பண்ண சொன்னாங்கனாலும் நம்ம அது ஆஸ் இட் இஸ் ஜாமெட்ரிக் சீரீஸ் ஃபார்மேட்டில் இருக்கா அந்த மாதிரி பார்த்து சம் கண்டுபிடிக்க முடியுதான்னு ட்ரை பண்ணி சம் கண்டுபிடிக்க முடிஞ்சுன்னா கன்வர்ஜென்ட்னு கன்க்ளூட் பண்ணிடுவோம். இப்போ அந்த மாதிரி எதுவும் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ட்ரை பண்ண வேண்டிய விஷயம் வந்து கம்பேரிசன் டெஸ்ட். கம்பேரிசன் டெஸ்ட்டை வச்சு நம்மளால சால்வ் பண்ண முடியுதா அப்படின்னு பார்ப்போம். சால்வ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா வெல் அண்ட் குட். கம்பேரிசன் டெஸ்ட் ஒர்க் ஆகாத அடுத்த கேஸில் தான் வந்து வில் கம் டு ரேஷியோ டெஸ்ட். இந்த ரேஷியோ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா என்னங்கிறது ஒரு தியரமாக கொடுத்துருந்துருக்காங்க. தட் டெல்ஸ் யூ தட் சமேஷன் ஏஎன்எஸ் கிவன் ஒரு சீரீஸ் கொடுத்துருந்துருக்காங்க. சரிங்களா? இதில் சப்போஸ் லிமிட் n approaches infinity an plus 1 upon an equals some rho. சரியா? some value rho. ஓகே, இங்கே தான் வந்து அடுத்து நம்ம கன்க்ளூட் பண்ண போகிறோம். if rho value is less than 1 summation an converges. சரிங்களா? if rho value is bigger than 1 summation an diverges. Third case, if rho equals 1 this test fails. ஸோ இந்த டெஸ்ட் ஃபெயில் ஆகுது அப்படின்னா அதுக்கு மீனிங் என்னன்னா ரேஷியோ டெஸ்ட்டை வச்சுக்கிட்டு இது கன்வர்ஜென்ட்டா டைவர்ஜென்ட்டா நம்மளால முடிவெடுக்க முடியலை அப்படிங்கிறத இதோட அர்த்தம். சரிங்களா? இப்போ இந்த ஐடியாலஜியை வச்சுக்கிட்டு ரேஷியோ டெஸ்ட்ல இஃப் யூ ஹேவ் டு ஒர்க் அவுட் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஐடியாஸ் என்னென்னா ஒரு கொடுத்துருக்க சீரீஸ்ல இருந்து ஜென்ரல் டேர்ம் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க தெரியணும். ஜென்ரல் டேர்ம் கண்டுபிடிக்க தெரிஞ்சது அப்படின்னா n இருக்கிற பிளேஸ்ல எல்லாம் n+1 போட்டு ஜென்ரல் டேர்மோட நெக்ஸ்ட் டேர்ம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அண்ட் தென் யூ வில் ஹேவ் டு ஃபைண்ட் திஸ் ரேஷியோ. அதுல இருந்து அந்த n வெளியே எடுத்து கேன்சல் பண்றது அந்த வேலையெல்லாம் பண்ணி we will have to find the limit. ஓகே, ஸோ எப்படி அப்ளை பண்ணணுங்கிறது நீங்கள் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் லெட் மீ ஒர்க் அவுட் ஒன் ப்ராப்ளம் அண்ட் தென் ஐ வில் test you people. Okay, so the first problem that we are going to consider is summation n runs from 0 to infinity 2 to the power n plus 5 upon 3 to the power n. சரிங்களா? Here what is an pa? What is the general term? Class? Class? I am asking for the conditions பிரகாரம் இருக்குமா சார்? என்னடா ஜெனரல் டேர்ம் என்னன்னு கேக்குறேன். இல்ல சார், கண்டிஷன் பிரகாரம் இருக்குமான்னு கேக்குறேன். Suppose if you are given that some இப்படி ஒரு சீரீஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா your general term is 2n plus 5 இதுதான் உங்க general term. That's it. What is the general term here? 2n plus 5 divided by 3 power 2 power n plus 5 by 3 power n sir. So this is your general term. இப்போ அடுத்து general term ஓட next term என்ன நீங்க ஐடென்டிஃபை பண்ண போறீங்க, for which you just have to replace every n with n plus 1. Clear? So first of all you will have to identify the general term and the next term. Okay sir. அடுத்தது இப்போ an plus 1 upon an. So இந்த an plus 1 upon an வந்து an plus 1 multiplied with 1 upon an இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஸோ தட் இங்கே என்னென்னா நமக்கு ரேஷியோ ஃபார்மேட்டில் வரங்காட்டி இப்படி எழுதுகிறோம். திஸ் இஸ் 2 power n plus 1 plus 5 upon 3 power n plus 1. ஓகே, 1 upon 2 power n plus 5 டினாமினேட்டரில் 3 power n வரப்போகுது. ஸோ இட் கேன் பி brought to the numerator. ஸோ 2 power n plus 1 plus 5 multiplied with 3 power n divided by 3 power n plus 1 multiplied with 2 power n plus 5. ஸோ இந்த 3 power n-ம் இங்கே கேன்சல் பண்ண அப்படின்னா you'll be left with 1 3. ஓகே, இங்கே அந்த மாதிரி நம்மளால கேன்சல் பண்ண முடியாது. ஸோ வாட் we can do is that we can take 2 power n outside. ஸோ 2 power n வெளியே எடுத்த அப்படின்னா you are going to have 2 plus 5 divided by 2 power n divided by இங்கே வந்து 3 power n தான் கேன்சல் ஆகிருக்கு, ஒரு 3 மிச்சம் இருக்குது. ஸோ இதிலிருந்து ஒரு 2 power n வெளியே எடுத்தீங்கன்னா
1 plus 5 divided by 2 power n. So you can cancel these things. இப்போ உனக்கு மிச்சம் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 plus 5 divided by 2 power n divided by 3 multiplied with 1 plus 5 divided by 2 power n. Now let us take limit. Limit n approaches infinity an plus 1 upon an. என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா that is limit n approaches infinity 2 plus 5 divided by 2 power n divided by 3 multiplied with 1 plus 5 upon 2 power n. So this is 2 plus 0 divided by 3 multiplied with 1 plus 0. So which is 2 upon 3. இந்த quantity வந்து 1 கூட compare பண்ணிங்கன்னா இது என்னது less than 1 greater than 1 equals 1 less than 1 sir. So which this quantity is less than 1. Since limit n approaches infinity an plus 1 upon an is less than 1, summation an converges. Yes, நம்ம summation an என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா summation n runs from 0 to infinity 2 to the power n plus 5 upon 3 power n converges. சீரீஸை பொறுத்த வரைக்கும் இதோட கன்வர்ஜென்ட்டோட லிமிட் சரியா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணினா உனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றது எல்லா ப்ராப்ளமுக்கும் கண்டுபிடிக்க சொல்லுவாங்கன்னு கிடையாது சரியா. most of the problems the limit of convergence cannot be found for is difficult to cannot be found னு சொல்ல முடியாது. It is difficult to find the limit of convergence for series. சீக்வென்ஸ்க்கு கண்டுபிடிக்கிறது ஈஸி சரிங்களா. இப்போ உங்கள ஒரு சிலருக்கு வந்து ஒரு டவுட் வந்துருக்கலாம், ஏன் வந்து இங்க டைரக்டா நம்ம லிமிட் எல்லாம் சப்ஸ்டிடியூட் பண்ணாம இதெல்லாம் எடுத்து கேன்சல் பண்ணி பண்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தோணி இருக்கலாம். இந்த இடத்துல ஆஸ் இட் இஸ் நீங்க அப்படியே பண்ணியிருந்தீங்கன்னா சரி, அந்த கேன்சல் எல்லாம் பண்ணாம பண்ணியிருந்தீங்கன்னா வாட் யூ ஆக்சுவலி ஹேவ் இஸ் 3 power n. இது இங்க மேல வந்ததையுமே 2 power n plus 1 plus 5 divided by 3 power n plus 1 multiplied with 2 power n plus 1 plus 5. n தான் இன்ஃபினிட்டின்னு போடுறது 3 power இன்ஃபினிட்டிங்கும் போது இட் இஸ் கோயிங் டு இன்ஃபினிட்டி. இந்த டேர்மும் தனியாக கோஸ் டு இன்ஃபினிட்டி. ஸோ யூ ஆர் கெட்டிங் இன்ஃபினிட்டி அப்பான் இன்ஃபினிட்டி இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம். அப்போ இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் வரும்போது நீ என்ன பண்ணுவ, யூ வில் மேக் யூஸ் ஆஃப் லாபத்தால்ஸ் ரூல் டு ஃபைண்ட் த லிமிட். ஆர் என்ன பண்ணுவோம், அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன்ஸ் ஏதாவது எடுத்து கேன்சல் பண்ண முடிஞ்சு கண்டுபிடிச்சா கண்டுபிடிக்கலாங்கிற ஐடியா இருக்குது பார்த்தீங்களா. நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் அந்த லிமிட்ஸில் பார்த்தா அந்த ஐடியாவெல்லாம் வச்சு தான் வந்து இந்த மாதிரி காமன் திங்ஸ் எல்லாம் வெளியே எடுத்து கேன்சல் பண்ணியிருக்கோம். இது வந்து சீக்வென்ஸ் சீரீஸ்க்கு புது டெக்னிக்னெல்லாம் கிடையாது. த சேம் டெக்னிக் வி ஹேவ் சீன் இன் யூனிட் 1 இன் ஃபைண்டிங் த லிமிட்ஸ். அங்கேயே நம்ம பார்த்த விஷயத்தை தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இஸ் தட் கிளியர்? எஸ் சார். ஓகே, ஸோ நவ் லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ப்ராப்ளம். அப்போ மேக்ஸிமம் டினாமினேட்டர் கொண்டு வந்துருக்குமா சார், இன்ஃபினிட்டின்னு லிமிட் அப்ளை பண்ற மாதிரி தான். அதாவது அது டினாமினேட்டர்ல இருந்துச்சுன்னா we can make that to 0. அந்த ஒரு ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சுன்னா கால்குலேஷன் ஈஸியா இருக்கும். எஸ் சார். 0 ஆக்கறதுக்காக டினாமினேட்டர்ல ஆமா ஆமா. So the next problem is summation n runs from 1 to infinity 2 power n upon n factorial. What is general term here? 2 power n upon 2 power n by n factorial sir. A n plus 1 2 power n plus 1 by n plus 1 factorial. Good. So in the இடத்துல then we will have to calculate a n plus 1 upon a n. So this is 2 power n plus 1 upon n plus 1 factorial. இங்க நான் டைரக்டாவே எழுதிறேன் 2 power n n factorial. சரிங்களா? So what do we mean by n factorial? Sir. Sir, n into n minus 1. n into n minus 1 divided by 2 இல்லையா? இந்த மாதிரி போகும். சரிங்களா? அப்போ n plus 1 factorial அப்படின்னா இதை வந்து n plus 1 n n minus 1 etc till 3 to 1 இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இதில் பார்த்துட்டே அப்படின்னா இந்த மொத்த குவான்டிட்டியை நான் n ஃபேக்டோரியல்னு எழுதுனா this is n plus 1. ஸோ n plus 1 multiplied with n ஃபேக்டோரியல் தான் வந்து n plus 1 ஃபேக்டோரியல் எழுதிக்கலாங்களா? இப்போ n ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது என்னன்னா n multiplied with n minus 1 multiplied with n minus 2 இதே மாதிரி அப்படியே ரெடியூஸ் ஆகி 1 போகிறது வரைக்கும் நம்ம எழுதணும்.
n Yes, sir. ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது. அப்போ n plus 1 ஃபேக்டோரியல்ங்கிறது n plus 1ல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொன்றா ரெடியூஸ் பண்ணி 1 வரைக்கும் வரணும். அப்ப n+1 எடுத்துட்டு மத்த n எழுதிக்கணும் சார். அதான் இது மொத்தமா இந்த ஒரு குவாண்டிட்டி பார்த்துட்டோம் அப்படின்னா திஸ் இஸ் அவர் n ஃபேக்டோரியல். n ஃபேக்டோரியல். சரிங்களா? அப்போ n plus 1 மல்டிப்ளைட் வித் n ஃபேக்டோரியல் எழுதிக்கலாம். அதான் இங்க பண்ண போறோம். ஆக்சுவலி இந்த 2 power n plus 1 2 power n multiplied with 2 n factorial divided by n plus 1 multiplied with n factorial into 2 power n. So 2 power n gets cancelled. n factorial cancel ஆயிரும். Okay, so this is Yes, 2 sir. upon n plus 1 n plus 1. n இப்போ plus if 1. you take limit n approaches infinity, what are you going to get? 0 sir. 0 sir. Which is 0. So which is less than 1. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணிரலாம்? பை ரேஷியோ டெஸ்ட் It converges. It converges sir. given series summation n runs from 1 to infinity 2 power n upon n factorial converges. இப்போ இந்த 2க்கு பதிலா I am replacing this 2 by some positive number. பாசிட்டிவோ நெகட்டிவோ ஏதாவது ஒரு நம்பரால் நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். சம் நான் ஜீரோ நம்பர். இதை வச்சுக்கிட்டு we are framing summation n runs from 1 to infinity a power n upon n factorial. இப்படி ஒரு சீரீஸ் நம்ம இது பண்ணுறோம். provided your a is non-zero. அப்பவும் நம்ம கன்வர்ஜென்ஸ் ப்ரிசர்வ் ஆகுமா? இங்க நீங்க லிமிட் செக் பண்ணும்போது இந்த 2 வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணுச்சா? No sir. சோ அப்ப a இருந்தாலும் அது ஏதாவது பிரச்சனை பண்ணுமா? பண்ணாது. Yes, that's it. So அங்க ஜெனரல் a வச்சு நீங்க ப்ரோசீட் பண்ணீங்கனாலும் you can very well see that it is convergent. Yes sir. Okay. Sir, but எப்படி சார் அது எழுதுங்க. அந்த a வந்து இப்போ 1க்கு மேல என்ன சார் பண்றது? இந்த n குவாண்டிட்டி என்ன வேல்யூ வேணாலும் இருந்துட்டு போகுது. இங்க உனக்கு இங்க நியூமரேட்டர்ல ஜெனரலா a divided by n plus 1 ன்னு இருக்கு. a 0வா இருந்துச்சுன்னா கீழே என்ன இருந்தாலும் நீ கவலைப்படாம 0ன்னு சொல்லிடலாம். கரெக்டா? எஸ் சார். இங்க n பாத்துட்டீங்கன்னா உனக்கு 1ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இங்க n -1 இருந்தா தான் கீழே 0 வரதுக்கான பாசிபிலிட்டியே இருக்கு. அப்ப இந்த n -1 வராதுங்கிறது இந்த இடத்துல இருந்தே நமக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. ஓகே. சரியா? அப்போ மேல 0 இருந்துச்சுன்னா மொத்தமா 0. மேல வேற ஏதாவது வேல்யூ இருந்துச்சுன்னா n வந்து நீ பெருசாக்க 0 ஆயிடும். இப்போ இது நெகட்டிவ் வேல்யூவா இருந்துச்சுன்னா உனக்கு எந்த மாதிரி வரணும்? இப்போ நம்பர் லைனை பொறுத்த வரைக்கும் if this is your 0, a வந்து ஒரு பாசிட்டிவ் வேல்யூவா இருந்துச்சுன்னா சம்வேர் இங்க ஸ்டார்ட் ஆகி இப்படியே 0 கிட்ட இப்படியே பக்கமா வந்துகிட்டு இருக்கும். a நெகட்டிவா இருந்தா இந்த பக்கம் இருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படி பக்கமா 0 கிட்ட வரும். எஸ் சார். Okay, so let us go to next problem. Summation n runs from 1 to infinity 4 to the power n factorial multiplied with n factorial upon 2n whole factorial. சார் அப்ப கன்வர்ஜென்ட் டைவர்ஜென்ட்ல அங்க டிஃபரன்ஸ் இருக்கும்ல சார்? புரியல தங்கம். கன்வர்ஜென்ட் டைவர்ஜென்ட்ல இப்ப வந்து a அதிகமா இருந்துச்சுன்னா a வந்து ஒரு 15 இருக்கு, n+1 பண்ணும்போது சம்திங் 3 அந்த மாதிரி வந்துச்சுன்னா டைவர்ஜென்ட் அந்த மாதிரி இருக்கும்ல சார்? இல்ல, உனக்கு என்ன பண்ணாலும் இது கன்வர்ஜென்ட் ஆகுது. அந்த கன்வர்ஜ் ஆகுதுங்கிறது வந்து இது எல்லாத்துக்கும் இந்த இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஆட் பண்ணினா உனக்கு ஒரு ஃபைனைட் வேல்யூ கிடைக்குது அப்படின்னு நம்ம சொல்றதுதான் கன்வர்ஜென்ட். சரி, அந்த ஃபைனைட் வேல்யூ என்ன வருங்கிறது இப்ப வரைக்கும் நம்ம செக் பண்ணல. ஒரு ஃபைனைட் வேல்யூ வருமா வராதான்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபைனைட் வேல்யூ வரும் அப்படிங்கறத இப்போதைக்கு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, வாட் இஸ் a in here? So 4 power n factorial by 2n whole factorial. Okay, so 2n whole factorial. So what is an plus 1? Four power n plus 1. Yeah, 4 power n plus 1
n plus 1 factorial, n plus 1 factorial. Yes, good. divided By by 2 power by 2 into n plus 1 whole factorial. Yes, good. So this is our thing. Now, 2 into n plus 1 whole factorial. What is this? அதை எப்படிப்பா எழுதலாம் நம்ம? 2n plus 2 2 மாறாது சார், அப்படியே தான் இருக்கும் சார். Exactly, this is 2n plus 2 whole factorial. சரிங்களா? Yes, sir. அப்போ இதிலிருந்து 2n plus 2, 2n plus 1 and then 2n factorial இப்படி தானே நம்ம பிரிச்சு எழுத முடியும்? yes sir. Yes sir. இந்த ஐடியா தான் வந்து தெளிவா இருக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுக்கும் இந்த இதுக்கும் முக்கியமான ஒரு டிஃபரன்ஸ்னு பார்த்துட்டீங்கன்னா இதுதான். அங்க ஜஸ்ட் n plus 1 factorial அப்படின்னு இருந்துச்சு, அதனால அதை டைரக்டா நம்ம ஸ்பிளிட் பண்ணி எழுதுறது was not that difficult. Whereas இங்க 2 times of n plus 1 அப்படிங்கும்போது that becomes 2n plus 2. அதை இந்த மாதிரி நம்ம பிரிச்சு எழுதணுங்கிறத கரெக்டா பார்த்து இது பண்ணணும், ரைட்? ஸோ an plus 1 upon an பார்த்துட்டீங்கன்னா 4 to the power n plus 1. In the n plus 1 factorial, I am writing it as n plus 1 multiplied with n factorial and then n plus 1 multiplied with n factorial upon 2n plus 2, 2n plus 1 multiplied with 2n factorial, 4 to the power n factorial, yes, 2n factorial. இங்க கேன்சல் பண்ணோம்னா எந்தெந்த டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகும்? n factorial cancels. So n factorial cancels with n factorial, yes. Then 2n whole factorial gets cancelled. 2n factorial cancel sir. Yeah, 4 power n gets cancelled. So இப்போ நமக்கு மிச்சம் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 4 multiplied with n plus 1 square. n plus 1 ரெண்டு வாட்டி இருக்கு. And then 2n plus 2 multiplied with 2n plus 1. இப்போ இதுல இருந்து n வெளியே எடுத்து இப்போ இன்ஃபினிட்டி கொடுத்தோம்னால நமக்கு பிரச்சனை பண்ண தான் போகுது. ஸோ இஃப் வி டேக் n அவுட் சைட் ஃப்ரம் திஸ், அது வெளியே வரும்போது என்னவா மாறிடும்? n ஸ்கொயரா மாறிடும். ஸோ 1 plus 1 upon n whole square divided by இது ரெண்டுல இருந்துமே n வெளியே எடுத்தீங்கன்னா you are going to have n squared. So 2 plus 2 upon n, 2 plus 1 upon n. So n squared can be cancelled, and when we take limit now, நமக்கு என்ன கிடைக்க போகுது? Sir, voice break ஆகுது. இங்க நம்ம n கேன்சல் பண்ணிட்டோம், கேன்சல் பண்ணிட்டு இப்போ நம்ம லிமிட் எடுத்தோம் அப்படின்னா what are we going to get? Numerator 4 denominator 4 வரும் சார், அது கேன்சல் ஆயிரும் சார். ஆன்சர் 1 சார். So 4 multiplied with 1ங்கிற மாதிரி வரும். இங்க வந்து 2 plus 0 multiplied with 2 plus 0 which is 4 upon 4. So the limit value is 1. இப்போ லிமிட் 1 வந்திருக்குங்காட்டி நம்ம என்ன சொல்றது? By ratio test, Convergent nor divergent. no. Fails. We cannot conclude the convergence. கன்வர்ஜ் ஆகுமா டைவர்ஜ் ஆகுமா அப்படிங்கிறத இதை வச்சுக்கிட்டு நம்மளால கன்க்ளூட், அதாவது ரேஷியோ டெஸ்ட்டை வச்சுக்கிட்டு நம்மளால கன்க்ளூட் பண்ண முடியாது. ஸோ இஸ் ரேஷியோ டெஸ்ட் கிளியர் டு யூ பீப்புள்? Yes sir. Okay then.